அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்மளுக்கு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 449. இந்த 449 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம என்ன மாதிரி நேற்று கணிப்பு எடுத்திருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இதில் காமிக்கிறேன். 449 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 159 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம். அதே மாதிரி பிசியில் 69 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்தோம். ஓகேவா, 49 69 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கணிப்புகளை எடுத்திருந்தோம். இதில் நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளும் எடுத்திருந்தோம். அதில் 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்போர்டில் கூட நம்மளுக்கு கிடைச்சிச்சு. சரியா, இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்தோம்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம். அதில் 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு சி போர்டில் கிடைக்கிது. போர்டில் நம்மளுக்கு பாஸ் ஆனிச்சு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி நேற்று நம்ம 4D நம்ம கணிப்புகள் கொடுத்தது நேற்று நம்ம சொன்ன மாதிரி நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க. நேற்று என்ன நம்ம 4Dயில் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாமல் நான் இந்த அதாவது 0 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி ஆல்போர்டு கணக்கு பண்ணால் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 9 அப்படிங்கிறது தான் டார்கெட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருந்தேன்னு காமிக்கிறேன். நேற்று நம்ம கணிப்பு எடுத்ததில் 4D நம்ம என்னமாக கொடுத்துருந்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் 2409 அப்படிங்கிற மாதிரி எடுத்ததில் ஜஸ்ட்டு எனக்கு ஒரு போர்டு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. 2449 அப்படிங்கிற மாதிரி எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நேற்று நம்ம 4Dயில் எடுத்த கணிப்பு, அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் அதுக்கு நம்ம 250 வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அது விருப்பம் இருக்க நண்பர்கள் வாங்கினா நான் வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, இப்போ இன்றைக்கி ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். இப்போ காமனாகவே இந்த 44 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் டபுள்ஸ் அப்படின்னு வந்திருந்தால் அது பிசியில் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு கணிப்பை நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். இங்கே 440 அப்படின்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வாக்கு வரலாம். ஸோ 440 அப்படிங்கும்போது இந்த இடத்துல கிராஸில் 80 அப்படின்றது பிசியில் நம்மளுக்கு 80 வருது. ஓகேவா, அதே மாதிரி 44 அப்படிங்கும்போது இந்த இடத்துல பிசியில் 01 வருது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிசியில் 80 அப்படிங்கிற எண்ணை நம்ம நோட் பண்ணிக்குவோம். பிசியில் 80ஐயும் நோட் பண்ணிக்குவோம், 01ஐயும் நோட் பண்ணிக்குவோம். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 49க்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 49 அப்படிங்கிற இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே 49ன்னு இருந்தால் நம்மளுக்கு ஏபியில் என்ன வருது, அதாவது நம்ம கிராஸாக தான் பார்க்குறோம். நான் திரும்ப சொல்கிறேன், அதை ஜஸ்ட்டு பாருங்கள். இங்கே 49 இருக்குது, இங்கே 83 இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஏபியில் 83 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். ஏபியில் 83 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். ஓகேவா, சரி. அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 49 நாங்கள் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 49 எங்கே இல்லை. சரி, இப்போதைக்கு இதுலேருந்து நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் 8001, ஏபியில் 83 அப்படிங்கிறது, அதாவது கிராஸாக நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்ச எண்ணை நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். பிசியை பொறுத்த வரைக்கும் பிசியில் 8001, ஏபியில் 83. 83 அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி நம்ம நேற்று கணக்கில் எப்படி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 851 அப்படிங்கும்போது 85 அப்படின்னு இருந்தால் 85 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராஸாக எடுத்து பார்த்தோம். 84 அப்படின்ட்டு இருந்தால் நம்மளுக்கு இந்த இடத்துல 30 அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நேற்று நம்ம ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 84 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 00 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 85 அப்படிங்கும்போது 09 அப்படிங்கிறாலும் இல்லை 99 அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நேற்று 99 அப்படிங்கிறதும் பிசியில் கொடுத்துருந்தோம். ஓகேவா, சரி.
இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 851 அப்புறம் பார்த்தீங்கன்னா 449. ஸோ 449 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இதில் இப்போதைக்கு நம்ம எடுத்தது ரெண்டு கணக்கு தான். அது 8001 ஏபியில் 83, அவ்வளோதான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இந்த கம்பெனி சார்ட்டை பார்க்குறோம். இந்த கம்பெனி சார்ட்டில் 65 அப்படின்றது இதுதான் இந்த கம்பெனியில் லாஸ்ட்டாக அடித்தது. 65க்கு இந்த இடத்துல 16 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 16 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் பிசியில் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ரைட்டு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பெண்டிங் நம்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த சார்ட்டு 449 அப்படிங்கும்போது இந்த இயர்லி சார்ட்டில் நம்மளுக்கு பேட்டர்ன் படி நம்மளுக்கு எப்படி வருது, அதாவது எப்படி இங்கே இருக்குது. நான் இப்போ திரும்ப சொல்கிறேன், நான் இப்போதைக்கு எடுத்தது ஏபியில் ஒரு செட்டும் பிசியில் 3 செட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 3Dயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 மணிக்கு மேலே தான் அந்த கெஸ்ஸிங் எப்படின்னு பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா ஃபுல் வின்னிங் எடுக்கிற டார்கெட்டில் இருக்குது. ஏன்னா நேற்று நம்மளுக்கு 2409 2449 ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அதுவே கொஞ்சம் நம்மளுக்கு டென்ஷனாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டபுள்ஸு இங்கே வந்தால் இங்கே 88 அப்படின்னு வருது. ஓகேவா? 99 வந்தால் 88 அப்படின்னு இருந்தால் 33 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருது. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நான் 449 அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ரிசல்ட் சார்ட்டை வச்சு செக் பண்ணிக்குவோம். கால்குலேஷன் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை 3 கிட்டனா 4 9 94. சரி, கால்குலேஷன் மெத்தடில் எடுக்கலாம், இல்லை பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு எடுக்கலாம். ஆனால் ஒரு நாளும் வேறு ஃபார்மெட்டில் தான் நம்ம பார்த்தாகணும், வேறு ஒன்றும் வழி இல்லை. ஓகேவா? அதையும் நான் இது மூலிமா சொல்லிடுறேன். 449 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 55 இருக்குது. 55 இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 55க்கு என்ன வைக்கிறான்னா 5க்கு 2 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 1, 5க்கு 9 அப்படின்னா 4க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கிது அது 1 8 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகே, ஆனால் இதே 44 இருந்தால் நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபியில் டபுள்ஸில் வந்தால் அதில் எடுத்தாலே நம்ம பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கு ஈஸியாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் இருக்கிறது. ஏன்னா அது மாதிரி தான் நம்ம பேட்டர்னு பார்க்குறோம், கணிப்புகளும் எடுக்கிறோம். நேற்று கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அந்த 4Dயில் மிஸ் ஆகிடுச்சு. அது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமாகவே இருக்குது இன்னமும். அதனால் 99449. ஓகே, இப்போ 449 அப்படிங்கும்போது இந்த பேரில் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல 449னா 205 இல்லை 250 என்ன கிடைக்குதுன்னா 250 அப்படின்றது கிடைக்கிது. 250 இல்லை 520 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஆனால் இது வந்து இப்படியே பேட்டர்னில் வருமானன்றதும் தெரியல. இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நம்ம எடுத்த வச்சு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். 449 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 44 அப்படிங்கும்போது 55 அப்படியே பிசியில் இறங்குது. 44 அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 439 இருக்குது. 4க்கு 7னா 3க்கு 3னா 4க்கு 4 9க்கு 5 745 அப்படிங்கிற மாதிரி இங்கே காமிக்குது. இருந்தாலும் இது மாதிரி நிறைய பேர் காமிக்கும். பட் இருந்தாலும் வந்து 198 இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாத்தையும் இப்போ வடிகட்டி ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. கெஸ்ஸிங்கில் கொஞ்சம் ஒரு நாளும் ஒரு மாதிரி மாற்றங்கள் இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. 449 அப்படிங்கும்போது சரி, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இல்லை 449 அப்படிங்கும்போது பேர் எங்கேயாச்சும் இருக்கா, இல்லை 84930 4490 எல்லா இதுலேயுமே காமனாக அந்த 0ங்கிறது ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 0 அப்படிங்கிறத எடுக்கிறேன். 0 இல்லைன்னா 3. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3. ஓகே,
ஏபியை பொறுத்த வரைக்கும் 83. நான் இப்போதைக்கு 2Dயை மட்டும் கொடுத்துட்றேன். இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு போர்டில் எப்படின்னு பார்த்தா என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 80, 01, 16 இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிறது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 3. ஓகே, இப்போ காமனாக ஒரே ஒரு எண்ணு ட்ரையல்ஸில் பார்த்தா என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசியில் ஒரே ஒரு எண்ணு தான் இன்றைக்கி நான் ரொம்ப எடுக்கலை. ஏன்னா இந்த மேலே கொஞ்சம் டார்கெட் பண்ணி ஒரு நம்பரில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 4க்கு வந்து 400 அப்படின்ட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல இந்த ஒரு வார சார்ட்டில் இந்த இடத்துல பார்த்தா நம்மளுக்கு வந்து 4க்கு 6 வந்துருச்சு. 4க்கு 6 அப்படிங்கும்போது 4க்கு 6, 4க்கு 8, 4க்கு 9 அப்படிங்கும்போது 4க்கு 7 வரல. அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்புறம். ஓகே, இதுக்கு அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 4. ஸோ பி போர்டில் 4க்கு வந்து 8 வந்துருச்சு. 4க்கு 8. அடுத்து பார்த்திங்கன்னா 4க்கு 0. 4க்கு வந்து 8 வந்துருச்சு, 0 வந்துருச்சு. 4க்கு 8, 4க்கு 0, 4க்கு 3 வந்துருச்சு. 4க்கு 3, திருப்பி 4க்கு 0 வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி அவ்வளோதான். 4க்கு 8, 4க்கு 0. 4க்கு வந்து 8 இருக்குது, 4க்கு வந்து 0 இருக்குது, 4க்கு வந்து 3 இருக்குது, திருப்பி 4க்கு வந்து 0 இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ வந்து 0, 0, 3, 8 இதை தவிர இன்னும் எந்த எண்ணும் வரல. அப்படிங்கும்போது 03, 02. அப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் கணிப்பு. ஓகேவா? சரி, சி போர்டில் நம்மளுக்கு 9 இருக்குது. இந்த 9க்கு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக 9 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து இந்த மாதத்துலேயே 9க்கு 0 வந்திருக்கு. அவ்வளோதான், 9க்கு 0 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் ஆகி நேற்று தான் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். 9க்கு 0, 9க்கு 5, 9க்கு 0, 9க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 9க்கு 0 வந்தால் 9க்கு 8 வரணும். ஆனால் 9க்கு 0, 9க்கு 8 அப்படின்னா 9க்கு 0 அப்படின்னா 9க்கு 6 வரணும், 9க்கு 7 வரணும். ஆனால் 9க்கு எனக்கு தெரிஞ்சு 2க்கு 8 மேலே, 8க்கு 1 ஸ்ட்ரைட்டு, அப்புறம் கீழே. அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட் மேலே கீழே அப்படிங்கும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். அப்போ 9க்கு 6 ஆக தெரியுது எனக்கு. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு எண்ணு தான் எடுக்கிறேன். ஸோ ஒரே ஒரு எண்ணு தான் இதுலேருந்து நான் உங்களுக்கு எடுக்கிறது. ஏபிசி 726 முடிஞ்சு. அவ்வளோதான். நான் வந்து மற்றபடி எடுக்கிற கணிப்புகள் எல்லாமே அது சப்போர்ட் எண்ணு தான். மற்றபடி இந்த பிசி 80 இருந்தாலும் சரி, 01 இருந்தாலும் சரி, 16 இருந்தாலும் சரி, ஏபியில் 83 இருந்தாலும் சரி, அது பாஸ்ட் ரிசல்ட் வச்சு மேட்ச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மற்றபடி அவ்வளோதான். ஸோ நான் இப்போ இதில் எடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 726 இருக்குது. நான் ஏபியில் வந்து 83 கொடுத்துருக்கேன். ஸோ 83 அப்படின்ற போது ஒரு நம்பர் இங்கே ப்ளஸ் பண்ணி வைப்போமே. அப்படிங்கும்போது நான் 726னா இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா 8, 3, 6 முடிச்சு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்கிறது 726, 836. அவ்வளோதான். இன்றைக்கி இதோட கணிப்புகள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிடுச்சு, அதனால் இது நினைத்துக்கணும். அதே மாதிரி 4D அப்படின்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது தேவைப்படுற நண்பர்கள் வந்து இதுக்கு வந்து 250 அப்படிங்கிற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க திரும்ப சொல்கிறேன், டைம் பாஸ் பண்ணுறவங்க வேணாம். 8610144122 இந்த எனக்கு 2:30 மணி 2 மணி அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓகே. 2 மணிக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளலாம். இவ்வளோ தான் நம்ம சொல்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். இன்றைக்கி நம்ம கணிப்பு எடுத்துருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நிறைய நண்பர்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை.
இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.